வணக்கம், நான் உங்கள் தாரா. இது மை டியர் டீமன் அத்தியாயம் 109. வெளியே ஏதோ சலசலப்பு கேட்கவும், யாரு என்று தீரன் கேட்டை பார்க்க, அங்கு நின்று கொண்டிருந்த தியாவின் தந்தை அவர்களிடம் வந்தார். யாரோ ஒரு லேடி அழுதுட்டு இருக்காங்க, உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க என்று சொல்லவும், சரி வர சொல்லுங்க என்று தாத்தா சொல்ல அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வந்தார். கையில் குழந்தையுடன் வந்து நின்ற அந்த பெண் கையை கூப்பியவாறு அழுது கொண்டே பேச ஆரம்பித்தாள். ஐயா ஐயா, எங்களுக்கு எதுவும் தெரியாது, எங்களை விட்டுருங்க ஐயா என்று கெஞ்சவும், யாரும்மா நீ, உனக்கு என்ன வேணும் என்று தாத்தா கேட்கவும், ஐயா என் புருஷனை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க ஐயா, புள்ள குட்டிக்காரவங்க நாங்கள், காசு கொடுத்து தான் கேஸ் போட சொன்னாங்க, அதனால தான் அவர் போட்டார், மற்றபடி எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்று கதறவும் தியாவிற்கு ஓரளவு புரிந்துவிட்டது. கோபமடைந்த தீரன், இங்கே பாருமா, தேவையில்லாமல் இங்கே நின்று சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காத, உன் புருஷன் யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது, இங்கிருந்து வெளியே போ என்று தீரன் கத்தவும், அவன் காலில் விழுந்த அப்பெண், ஐயா என் புருஷனுக்கு உயிர் பிச்சை கொடுங்க ஐயா என்று அழ, தீரன் அங்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த காட்ஸை கை காட்டவும் இருவரும் அங்கு ஓடி வந்தனர். என்னடா பார்த்துட்டு நிற்கிறீங்க, இந்த லேடியை ஃபர்ஸ்ட் வெளியே அனுப்புங்க என்று கத்த, காட்ஸ் அப்பெண்ணை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு வெளியே வந்தனர். ஐயா ஐயா என்று அப்பெண் கதறிக்கொண்டே செல்லவும் தியா அவளை பார்த்து மிரண்டு விழித்தாள். அந்த பொண்ணு என்று ஏதோ தியா சொல்ல வர, தீரனது இறுகிய முகத்தை பார்த்த தியா நடுங்கியபடி பயந்து கொண்டே அப்படியே நிறுத்திவிட்டாள். தீரனுக்கு தியாவின் செயல்களை பார்க்க பார்க்க இன்னும் கோபம் அதிகமானது. தீரனும் கோபமாக உள்ளே சென்றுவிட தாத்தாவிற்கும் என்ன நடந்தது என்று புரிந்துவிட்டது. அவரும் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் மௌனமாக சென்று விட்டார். அப்பெண் சென்றதும் தியா அப்படியே நின்று கொண்டிருக்க, அங்கு வந்த தியாவின் தந்தை அவளை பார்த்தவர், என்னம்மா நடக்குதுங்க என்று கேட்கவும், எனக்கு தெரியலப்பா என்றாள் தியா. சரி, கண்டதையும் நினச்சி நீ உன் மனசை போட்டு குழப்பிக்காத, போய் வேலையை பாருமா என்று சொல்லி தியாவை அனுப்ப, தியாவும் யோசித்து கொண்டே தனது அறைக்கு வந்தாள். கோபமாக சென்ற தீரன் தனது பாருக்குள் சென்று கண்முன் தெரியாமல் குடிக்க ஆரம்பித்தான். கோபத்தில் கணக்கு வழக்கு இல்லாமல் குடித்து முடிக்க போதை நன்றாக ஏறவும் தனது அறைக்கு சென்றான் தீரன். அறைக்குள் வந்த தீரன் நேராக சோஃபாவில் சென்று உட்கார, அவனது நிலையை கண்ட தியா எதுவும் பேசாமல் அமைதியாக மெத்தையில் உட்கார்ந்தாள். தியா எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பதே தீரனுக்கு இன்னும் கோபத்தை அதிகப்படுத்தியது. அவளிடம் எழுந்து வந்த தீரன், இப்போ எதுக்கு நீ அமைதியா இருக்க, என்ன யோசிச்சுட்டு இருக்க என்று தீரன் கேட்கவும், தீரா நான் ஒன்றும் யோசிக்கல, சும்மா தான் உட்கார்ந்துருக்க என்று தியா சொல்லவும், அப்படியே இரு, அதான் உனக்கு நல்லது என்று சொல்லிவிட்டு பால்கனியில் போய் நின்று கொண்டான் தீரன். குடித்ததில் கண்கள் சிவந்து போதையில் இருந்த தீரனை பார்த்த தியாவிற்கு சற்று பயமாகத்தான் இருந்தது. இதற்கு மேல் இவனிடம் எதை பற்றியும் கேட்க வேண்டாம் என்று முடிவு செய்தவள் அமைதியாக சென்று படுத்து கொண்டாள். தீரனுக்கு அவளது அமைதியே அவனது நிம்மதியை கெடுத்தது. தன்னை எங்கு கொலைகாரன் என்று தியா நினைத்து விடுவாளோ என்று யோசித்து கொண்டே இருந்த தீரன் அவள் அருகில் வந்து படுத்தான். தியா மெத்தையின் ஓரமாக படுத்திருக்க அவளை இழுத்து தனது அருகில் படுக்க வைத்தவன் அவள் மேல் தன் கையை போட்டுக்கொள்ள, தியா அவன் கையை எடுத்து விட்டவள் சற்று நகர்ந்து படுத்தாள். தன்னை தியா நிராகரிக்கிறாள் என்று தோன்றிய தீரனுக்கு மேலும் டென்ஷனாக அவளது ஷோல்டரை பிடித்து திருப்பியவன், உனக்கு என்னதாண்டி பிரச்சனை என்று கேட்கவும், ஒன்னில்ல தீரா, நான் தூங்கணும் என்றாள் தியா. இப்போ என்ன உனக்கு தூக்கம் என்று தீரன் கேட்கவும், எனக்கு டயர்டாக இருக்கு என்று தியா சொல்ல, ஆனால் எனக்கு இப்போ நீ வேணும் என்றான் தீரன். தீரன் அப்படி கேட்கவும் அவனை பார்த்து விழித்தவள், இல்லை தீரா என்று ஏதோ சொல்ல வர, சட்டென அவளை இழுத்து அவளது இதழை சிறைபிடித்தவன் அதனை வன்மையாக சுவைக்க ஆரம்பிக்க, தியாவால் அவனது வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. சற்று நேரத்தில் அவளுக்கு மூச்சு முட்ட ஆரம்பிக்கவும் அவளை விட்டவன் அவளது ஆடையில் கை வைத்த தீரன் தியாவை ஆட்கொள்ள நெருங்கினான். பயத்தில் நடுங்கிய தியா, வேணாம் தீரா என்று அவனை தள்ளினாள். அவள் தன்னை விட்டு விலகுவது தன்னை அவளை வாழ்வில் இருந்து விலக்குவது போன்று தீரனுக்கு தோன்றவும் அவளை வன்மையாக சாடத் தொடங்கினான் தீரன். தீரன் வெறியுடன் தியாவின் உடலில் கை வைக்க, தியா அவனது கையை பிடித்து கொண்டவள், தீரா சொன்ன கேளு, வேண்டாம், என்னால் இப்போ முடியாது என்று தியா சொல்லவும்,
இல்லை, எனக்கு இப்போவே நீ வேணும் என்று தீரன் கடுமையாக சொல்லிவிட்டு அவளது ஆடைகளை களையவும் தியாவால் அவனை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. சில நிமிடத்தில் அவளது ஆடைகளை களைந்து அவள் மேல் படர்ந்தவன் அவளை வன்மையாக ஆட்கொள்ளவும் பெண் அவளால் அவனது முரட்டு அணுகல்களை தாங்க முடியாமல் முணங்க ஆரம்பித்து விட்டாள். தீரா விடு ப்ளீஸ், எனக்கு வலிக்குது என்று சொல்லிக்கொண்டே இருக்க அவனுக்கு மேலும் போதை ஏறியவன் போல் அவளை விடாமல் அடுத்தடுத்த கூடல்களிலும் தீரன் முரட்டுத்தனமாக ஆட்கொண்டான். ஒரு கட்டத்திற்கு மேல் அவனோடு போராட முடியாமல் தியா வலியில் தன் கண்களை மூடிக்கொண்டாள். வலியில் அவளது கண்களிலிருந்து கண்ணீர் கசிந்து கொண்டே இருக்க தீரனோ தனது போதை குறையும் வரை அவளை ஆட்கொண்ட தீரன் அவள் மேலே களைத்து விழுந்தான். தீரன் அப்பொழுதுதான் நிமிர்ந்து தியாவின் முகத்தை பார்க்க வலியில் அவளது முகம் சுருங்கி இருந்தது. அவள் கண்ணீரிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்ததை கவனித்த தீரன் சட்டென அவளிடமிருந்து விலகினான். அவளது கண்ணை துடைத்துவிட்டு அவளை தூக்கி தனது மார்பில் போட்டுக்கொண்ட தீரன், ஐயோ பூனைக்குட்டி, உனக்கு என்னடி ஆச்சு, வலிக்குதா, சாரிடி என்று சொல்லியவன் அவளை தட்டி கொடுத்து தன் மார்பிலேயே தூங்க வைத்தான். இதுவரையில் பெண்ணவளது உணர்வுகளை மதிக்காமல் வலியை கொடுத்து ஒரு அரக்கனாக இருந்தவன் சட்டென சேயை தாங்கும் தாயைப் போல் அவனது மார்பில் போட்டுக்கொண்ட தீரன் அவளது அந்த வலிக்கு மருந்தாக தட்டி கொடுத்து தன்னவளை தூங்க வைத்து கொண்டிருந்தான் தீரன். தீரனது இருவேறு குணங்களை பார்த்த தியாவிற்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. தியாவும் அப்படியே அவன் மீது உறங்கிவிட்டாள். மறுநாள் காலையில் எழுந்த தியா அவனிடமிருந்து விலகியவளுக்கு எழுந்து நடக்கவே முடியவில்லை. வழியில் தொடை, கால், இடுப்பு, மார்பு என்று அங்கங்கள் அனைத்தும் வின் வின் என்று தெரிக்க ஆரம்பிக்கவும் மெல்ல நடந்து குளியலறைக்கு சென்றாள் தியா. ஹீட்டரை போட்டு நன்றாக வெந்நீரில் குளித்தாள் தியா. அந்த வெந்நீர் குளியலில் அவளது உடல் வலி சற்று குறைந்தது போல் இருக்க அங்கிருக்க முடியாமல் குளித்து முடித்த தியா கிளம்பி ஆபீஸிற்கு சென்றாள். மெல்ல கண்விழித்த தீரனுக்கு தலை வலிக்கவும் எழுந்து தன் தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். அங்கு கட்டிலில் அவர்களது உடைகள் சிதறி கிடந்த கோலத்தை பார்த்ததும் நேற்று என்ன நடந்தது என்று தீரனுக்கு நினைவிற்கு வந்துவிட்டது. தான் மீண்டும் ஒரு முறை தியாவிடம் இப்படி மிருகத்தனமாக நடந்து கொண்டு விட்டோமே என்று யோசித்த தீரன் அப்பொழுதுதான் அங்கு தியா இல்லாததை கவனித்தான். எங்கு சென்றிருப்பாள் என்று யோசித்தவன் கண்டிப்பாக ஆபீஸிற்கு தான் சென்றிருப்பாள் என்று முடிவு செய்து அவனும் குளித்து முடித்து தயாராகி ஆபீஸிற்கு ஓடினான். அங்கு முன்னதாகவே ஆபீஸிற்கு வந்த தியாவை பார்த்த சித்து, குட் மார்னிங் மேடம், என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க என்று கேட்கவும் அவளோ அவனுக்கு பதில் சொல்லும் நிலையில் இல்லை. அவனுக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக சென்று உட்கார்ந்தவள் தனது லேப்டாப்பை திறந்து ஏதோ செய்து கொண்டிருந்தாள். அவள் முகம் சரியில்லாததை கவனித்த சித்து அதற்கு மேல் அவளிடம் எதுவும் கேட்கவில்லை. அமைதியாக விட்டுவிட்டான். ஏதோ யோசித்த தியா சட்டென நிமிர்ந்து சித்துவை பார்த்தவள், அந்த கேஸ் போட்டவரை என்ன பண்ணீங்க என்று கேட்கவும் அவளை பார்த்து விழித்தவன் சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்தான். அவனது முகத்தை பார்த்த தியா, என்ன பண்ணீங்க, உயிரோடு இருக்காரா இல்லை கொண்டுட்டீங்களா என்று தியா கோபமாக கேட்கவும் அப்பொழுது தீரனும் கேபினிற்குள் வந்து விட்டான். சித்து தீரனை பார்த்து விழிக்க தியா சித்துவை பார்த்து முறைக்க தீரன் தியாவையே பார்த்து கொண்டிருந்தான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம். டாடா.